வாங்க அவரைக்காய் பொரியல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறோம், போட்டுக்கலாம். அதிகம் இது கொஞ்ச நேரம் நல்லா செவந்து வரட்டும். இதோட பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா செவந்து வருது பாருங்கள். இப்போ கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த அவரைக்காயை நம்ம கிள்ளி தண்ணியில் நல்லா அலசி வச்சுருக்கோம். இந்த காய் வாரத்துக்கு ஒரு நாளாவது சேர்த்துங்க. நாட்டுச்சத்து நீர்ச்சத்து உள்ளது இதில். நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அலசி வச்சுக்கிற அவரைக்காயை சேர்த்துக்கலாம். அதில் அவரைக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சள் பொடி, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்குது பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். அந்த அவரைக்காய் வேகங்காட்டி நம்ம ஒரு தாளிக்காத ரசம் வைக்கலாம். அது தேவையான புளி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றிக்கலாம். தாளிக்காத ரசம் செய்யறதுக்கு புளி ஊற வச்சிட்டோம். இப்போது மிளகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். 4 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கலாம். இதை அரைச்சிக்கணும். வந்துடலாம் நம்ம. இது போல் கொரப்பாக அரைச்சிக்கலாம். இது பாருங்கள். இது போல் அரைச்சா போதும் இந்த ரசத்துக்கு. இப்போ நம்ம புளி ஊற வச்சுருக்கிறோம்ல, அதில் இதை சேர்த்துக்கலாம். இந்த புளி ஊற வச்ச தண்ணியில் கறிவேப்பிலை நல்லா துளுப்பு இருக்குது பாருங்கள். இதை போடுங்க. இந்த ரசத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. கொத்தமல்லி, நம்ம அரைச்சி வச்ச மிளகு, சீரகம், பூண்டு, மிளகாய், உப்பு. இந்த ரசத்துக்கு தேவை பொருள் இவ்வளோதாங்க. இதை நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சிட்டுங்க. அதுக்கேற்ற தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இப்போ போட்டுக்கிற பொருள் ஒரு 5 பேர் ரசம்
5 பேருக்கு தேவையானது தான் இது. நீங்கள் ஆள் அதிகமாக இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி கூட சேர்த்துக்குங்க பொருளுங்களை. இது கேஸ் மேலே வச்சு பற்ற வைக்கலாம். நம்ம அந்த ரசம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ காய் வெந்துச்சான்னு பார்க்கலாங்க. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் தான் இந்த காய் நம்ம இறக்கிடலாம். காய் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். அவரைக்காய் இதை நம்ம இறக்கிடலாம். சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து சேரும். இதே நம்ம இறக்கிடலாம். ரசம் நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணுவீங்க. இது நம்ம சட்டியில் செய்கிறோம், அதனால் கொஞ்ச நேரம் கொதிக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை இறக்கிடலாம். இந்த ரசம் வைக்க ஒரு 5 நிமிஷம் தாங்க. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேங்க. இந்த அவரைக்காய் பொரியலுக்கும் இந்த ரசத்துக்கும் ஜுரம் அடிக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், டக்குன்னு கேட்கும். இந்த ரசம் ஊற்றின்னு சாப்பிட்டா ஜுரம் நின்றுடும். இந்த அவரைக்காய் பொரியல் வந்து நீர் சத்து இருக்கிறதுனால ஜுரம் அடிக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருந்து தண்ணியெல்லாம் வெளியேறது இல்லை. அதுக்கு இது போல் ரசமும் இந்த ரசமும் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.